கேட்டுக்கம்மா. இதே ஊரில ஆடுபக்க முருகனுக்கு முதலமா வாங்கப்பட்ட முருகன் நான் தான். இந்த பாயா பட மனசு கால ஆட்டு ஓட்டுன்னு வந்தான். அவன் ஆடுதான் மேய்க்கிறானா இல்ல குடிச்சு போட்டி எங்கதான் தூரம் தெரியலையே. யோ மச்சான் அடப்பாவி, இவ்வளவு தூரம் கூப்பிட்டு பாக்குறேன் அவன் குரலே கொடுக்கலையே. சரி இந்த பக்கம் கூப்பிட்டு பாக்கலாம். யோ மச்சான் எங்க இருக்கிற? அடப்பாவிங்க, இவ்வளவு தூரம் கேட்டு பாக்குறேன் கூப்பிட்டு பாக்குறேன் அவன் குரலே கொடுக்கலையே. அவன் எங்க தாங்குறான் எங்க தூரம் தெரியலையே. தெரிந்தாலும் எங்க மாமாக்குறாரு, எங்க மாமா கேட்டு பாக்கலாம். மாமா சொல்லுமா. வணக்கம் மாமா. ஆமா ஜில்லு இருக்குது எனக்கு. ரொம்ப நாளா கழிச்சு மாமானு கூப்பிட்டாங்க. ஜில்லு இருக்குது அப்படியே. அப்படியா மாமா? சொல்லுமா. அதுக்கு முன்ன வீட்டுக்கு அடிக்கடி வந்து போவேன். ஏன் இப்படி வர மாட்டேன்ற? உடம்பு நான் தான் கூட கூட வந்துமா. என்னது உடம்பு நான் தான் கூட கூட வந்து. கூட கூட வந்தா அது ஏன் கூட கூட வருது? முன்ன மாதிரி இல்ல உடம்பு இப்போ கழிச்சு போச்சா? சரி மாமா, எங்க வீட்டுக்கார பாத்தியா? பார்த்தேன் பார்த்தேன். எங்க பார்த்தேன்? இங்கதான் வந்தாரு. சரி ஒரு 100 ரூபாய் வாங்கினாரு என்கிட்ட. 100 ரூபாவா? எதுக்கு? தரகு அடிக்கிறதுக்கு தான். சரி நீ யாருக்கிட்ட கொடுத்தது? உன்னை வச்சிருந்தாமா கொடுத்தேன். ஓ என்ன பார்த்து நல்லா போச்சு. இவங்கள பார்க்க போறேன் என்ன? நானும் எழுதுறேன் என் மேல நொந்து போகுது. சொல்லு. சொல்லுமா. உங்க வீட்டுக்காரியா நம்ம பொண்டாட்டி வந்தா பார்த்து கவனிச்சு அனுப்ப சொன்னாரு. அப்படியா? சரி சின்ன மாமா. மாமா ஆமா தங்கச்சி. தங்கச்சியா? என்ன பண்ணுறது? சொல்லுமா. என்ன பண்ண கேட்கற? தங்கச்சி கூப்பிடுற? தங்கச்சி தான் கூப்பிடணும். அப்படியா? சரி என் வீட்டுக்கார பாத்தியா? உங்க வீட்டுக்காரனா வந்தா. சரி அவர்கிட்ட 100 ரூபாயா என்கிட்ட ஒரு 50 ரூபாய் வாங்கி போனாரு. 150 ரூபாய் வாங்கி போனா? ஆமா. அது ஒரு பெரிய வட்டப்பாறை இருக்குது பாரு. ஆமா. அந்த வட்டப்பாறை மேல ஏறி நின்னு கூப்பிடு அந்தாண்ட பொத்துங்கிறாராம் புளியாமா தெரியல. அப்படியா? ஆமா. சரி மேலே இவன் தாங்குவானா? இவன் தாங்க முடியாது தெரியலையே. சரி ஏறி கூப்பிட்டு பாக்கலாம். ஒண்ணு இருந்தா இருக்கட்டும், இல்லன்னு வச்சுக்க இங்க தூக்கி போட்டு போயிடுறேன். தாண்ட எங்க இருக்கிற மச்சான்? தாண்டாதிரியா? ஏய் நல்லா மேரி யாரா பாருங்க. என்ன கொடுப்பும் தான் நேரம் கட்ட நேரத்துல சாப்பாடு வந்து எங்கடி போறீங்க? ஏய் என்ன ஆனவா எவங்கள பேசிந்தா என்ன வேலைக்கு போறேன்? எந்த நேரத்துல கஞ்சி கொண்டு வரேன்? கஞ்சி வர நேரமா அடியே காத்திருப்பது நேரமா? எதுக்கு அடிக்கிறது கேக்குற பண்ண உன்ன என்ன பேசிட்டு வள வளன்னு பேசிக்கிறேன். என்ன நேராச்சு? என்ன நேராச்சு? என்ன ஆச்சு இப்ப? அது பாவி என்னையா டைம் என்ன ஆச்சு? சூரிய மலைச்சி 2 மாசத்துக்கு மேல அதுக்கு சொல்ல என்ன உனக்கு ஏதாச்சும் உனக்கு என்னது கேக்குற உன்ன என்னதான் அஞ்சு பேசிக்கிறேன். என்ன உனக்கு சாப்பாடு சொன்னல? ஆமா. எவ்வளவு நேரம் ஆச்சு? என்னாச்சு? சாப்பாடு தந்தா எவங்கள பேசிருந்த? யார்கிட்ட பேசிருந்த? எங்கடி போயிருந்த? நான் ஏன் பேசுறேனே? ஏறி வேலைக்கும் போறதில்ல. ரேஷன் கடைக்கு அரிசி வாங்கிட்டல. அப்ப எவங்கள பேசிருந்தீங்க நேரம்? அட பாவி. எவங்கள பேசிருந்தா? இதே புத்தி அவளுக்கு. இதே புத்தி கேக்குற உனக்கு. அட பாவி. சந்தேக புத்தி உனக்கு. சந்தேக புத்தி உனக்கு. சந்தேகப்படாதடா. சந்தேகப்படாத. நான் யாரு? பத்தினி.
அப்பா அப்பா நீ அடி பத்தினி ஆமா நீ பத்தினியோ இது ஒரு டிக்கெட் எத்தினியோ அங்கெல்லாம் போக கூடாது சாப்பாடு யோ சாப்பாடு வந்து கேக்குறீங்க வீட்டுல வேலையா செய்றீங்க அவசியமல பெரியமாக்கறல அவசியமல பரவசன அவசியமல சொல்லுங்க நான் செஞ்சியா வேற பொத்த வழியா அடி பாவி முண்டை அவங்களா வீட்டு வேலை செஞ்சா நீ என்ன வேலை செய்ய போற யோ நீ என்ன வேலை செய்ய போற நான் ஏன் செய்யணும் எதுக்கு செய்யணும் கேக்குறேன் நான் வேலை செய்ய மாட்டியா நான் சாப்பிட்டு நல்லா தூங்குவேன் சாப்பிட்டு தூங்கி உடம்பு யோ கஞ்சி வரல கேக்குறீங்க நான் காலையில ஏந்தி நான் சாடி போட்ட மச்சான் இந்த சாணி காலையில தான் போடுவாங்க யோ அது சாணி கட்ட உடனே என்ன சாணியா யோ காலையில ஏந்தி சாணி தெளிச்சு பெருக்கி வாரி குப்பத்து மை கொட்டி வரியா கஞ்சி வந்து கேக்குற கஞ்சி உனக்கு கஞ்சி சாணி போட்ட இந்த சாணி நினைச்சு நான் நல்படி ஒரு சாணி தெளிக்கட இவ்வளவு நேரம் ஆமா அது பாய் என்ன இதுக்கு சின்ன தெரு ஒரு டம்ளர் தண்ணி நவட போதும் அது தெரியல அவனுக்கு போதும் சாணி தெளிச்சா ஆமா சாப்பாடு தந்தியாப்போ நானே சாப்பாடு தந்தியா யோ கஞ்சி வரல கேக்குறீங்க வீட்டுல நீ என்ன வச்சுக்கிற நீ என்ன வச்சிருக்கிற அரிசி இருக்கா பருப்பு இருக்கா எண்ணெய் இருக்கா கடுவு இருக்கா நீ என்ன வச்சுக்கிற வீட்டுல கஞ்சி வரல கஞ்சி அரிசி இல்ல பருப்பு இல்ல மிளகாயா ஆமா அடி பாவி முண்டை என்னையா என்ன பார்த்தா நீ கேக்குற உன்னை பார்த்தா கேக்குறியா கேள்வி என்ன பார்த்தா கேக்குற உன்னை பார்த்தா கேக்குற ஐயா 2 கிலோ அரிசி வாங்கி 3 வாரம் ஆச்சு அது ரெடி பண்ண என்னது 2 கிலோ அரிசி வாங்கி 3 வாரம் ஆச்சு அந்த அரிசி அங்க போச்சு 2 கிலோ அரிசியா அட பாவி ஒரு வேலைக்கு உன் கொலைக்கு இவ்ளோ கொல்ல தின்ற அது எப்படி 6 மாசம் சொல்லு பார்க்கலாம் நானா சாப்பிடுறேன் இல்ல பண்ண அப்ப நீ சாப்பிடுதே இல்லையா யார் நானா அதான் துரும்பாட்டம் நடக்கறீங்க ஆமா அது பாவி கொண்ட மிளகா தூள்னு சொல்லி வேற கடைக்கு போனேன் 1/2 கிலோ மிளகா வாங்கினேன் 6 மாசம் ஆச்சு அந்த மிளகா தூள் என்னாச்சு ஓ 6 மாசம் ஆச்சு எவ்வளவு மிளகா தூள் 1/2 கிலோ மிளகா தூள் 1/2 கிலோ மிளகா தூளா அட பாவி அது எப்படி 6 மாசம் சொல்லு பார்க்கலாம் எப்படி வருது ஏண்டி வராது கேக்குறேன் அந்த அளவுக்கு குடும்பம் நடத்துறோம் அவதான் பொம்பளை குடும்பம் நடத்துறமா நடத்துவாங்க உனக்கு அட பாவி உன்னை கட்டிக்கிட்டி நான் என்ன சுகத்தை கண்டேன் நான் என்ன சுகத்தை கண்டேன் குறை வச்சா உனக்கு எதெல்லாம் குறை வச்சா அட பாவி உன்னை கட்டிக்கிட்டி நான் என்ன சுகத்தை கண்டேன் இந்த பாய போன வயித்துல ஒரு பூச்சி உண்டா ஒரு புழு உண்டா எனக்கு என்னன்னு சொல்லு பார்க்கலாம் பூச்சி போட்டு இல்லையா வாடிங்க என்ன ரேஷன்கள் அரிசி வாங்கியா ரேஷன் அரிசியும் வீட்டுல அரிசியும் கொஞ்சம் ஊற வச்சு அதுல வெள்ளை போட்டு நல்லா சாப்பிடு நல்லா நண்டும் புழுவா பூச்சும் யோ நான் உன்னை அதே கேட்டேன் இந்த வயசுல ஒரு ஆணும் ஒரு பெண்ணை பிறகு தான் நான் உன்னை கேக்குறியா நீதான் கொட்டியாச்சு யாரு கொட்டியா அப்ப நீயே சரியாமா சாப்பிடுங்க சரி ஆடு பேசிட்டு வரமா ஏதோ உடம்பு பேசுறாரு 2 போட்டு வாங்கி சாப்பிடுறேன் சாப்பிட்டு போதில் வெளியே தூங்குறேன் உனக்கு நினைப்புக்குது இல்ல மச்சான் நீ கூப்பிடுத்தாங்க யாரு கூப்பிடுறது கூப்பிடா அப்ப நான் பொம்பளை நீ ஆம்பளையா ஆம்பளை பொம்பளையா நான் போதில் பார்த்துட்டேன் வேலை வாங்கிக்கோ யாரு நான் உனக்கு வேலை வாங்கணுமா யோ இது வெளி சொல்றியே உனக்கு வெக்கம் இல்ல உன் நிலமத்துல சொல்ல பார்க்கலாம் போடா பல இல்ல பண்ண அடி போடு பொறம்பாக்கு அடி போடு வாங்கி தூக்கணும் பொறம்பாக்கு நீ பொறம்பாக்கு ஒப்பம் பொறம்பாக்கு அக்கா பொறம்பாக்கு அம்மா பொறம்பாக்கு உன் ஆண்டா பொறம்பாக்கு போடு பொறம்பாக்கு ஏன் பொறம்பாக்கு ஆண்டா யாரா பாவி என்னதா புறம்போக்குல வீடு கட்டின ஆயிரம் புறம்போக்கு தான் சொல்லுவேன் அப்படி புறம்போக்காண்டி எப்படி மெருகித்து சாப்பாடு அதை கொண்டு வந்து கொலை கொட்டு ஏன் எடுத்து போட மாட்டியா நாயா ஆமா என்னடி வேலை செய்யற என்ன வேலை செய்யற போன இடம் வந்த இடம் நான் ஆடு பைக்கு போனா ஆடுல ஒரு பக்கம் வருது இந்த வெயில் எல்லாம் தாங்க முடியல சாப்பாடு எடுத்து நேரம் சாப்பாடு தட்டு கேள்வியா கேக்குறேன் மச்சா ஐயோ தொடாதுலையா கிளம்பாதுலையா
என்னது கிளம்பாது என்ன கிளம்பாது சந்தோஷம் ஏன் மச்சான் இதுக்கு மேல உனக்கு எதுக்கு சண்டையே வேண்டாம் இது வரும் நான் சந்தோஷமா இருக்கணும் மச்சான் சந்தோஷமா உனக்கு சந்தோஷம் வரும் ஆனா எனக்கு வராது ஏன் வராது எனக்கு வயசு ஆகி போச்சு யாருக்கு உனக்கா ஆகும் ஏன் மச்சான் பாசே கறிவே